ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு தலித் பெண்ணை இழிவா பேசி நீங்க அது இது பண்ணி சொல்றதை பார்த்தா நாங்க தான் கயிறுல தொங்க ஓட்டுற மாதிரி பேசுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது. வழக்கு விசாரணை நடக்குது. என்ன இஷ்யூன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? அதுதான் நியூஸ்ல நியூஸ்ல வரதுல உண்மையா? கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்கு முன்னாடி போக்சோன் ஒரு வழக்கே பதிவாகாத மாதிரியும், இப்பதான் ஏதோ புதுசா ஒரு போக்சோன் ஒரு வழக்கே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி கற்பழிப்பும் நடக்காத மாதிரியும், இப்பதான் கற்பழிப்பு இந்த ஆட்சியில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அதாவது ஸ்டேட் யூனிட் எல்லாமே சேர்த்து போக்சோ டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆன கேஸ் மட்டுமே 2021 அண்ணாமலை போட்டிருக்காரு சார். அண்ணாமலையா? ஆமா, அவர் யாரு? பாஜகவோட முன்னாள் தலைவர். அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் ஒரு ஃபேக் ஃப்ராடு சார். அவர் சொன்னா கணக்குல வச்சுக்கீங்களா? ரோடுக்கு வரணும். ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க சார். அப்படியா? ஆமா சார். கை வைக்கவே பயப்படுவாங்க. ஆமா, உண்மை. அப்படியா? பாச்சாத்தி கலவரம் யார் கை வச்சது? 330 பேர். நான் இப்ப கேட்டது வந்து நீங்க 2000 இருக்கிற போது கை வச்சா கையை உடைச்சிருவாங்க. அப்ப 330 பேர் நிர்வாணப்படுத்தி நிக்க வச்சப்போ ஜெயலலிதா அல்வா சாப்பிட்டுருந்தாங்களா? அந்த சம்பவம் நடக்கிற போது யாரு? ஜெயலலிதா அம்மா. நீங்க வெக்கமே இல்லாம கையை உடைப்பாங்க. இவ்வளவு சம்பவம் சொல்ற அவங்கதான் முதலமைச்சர். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் ஆடுகளம். நம்ம கூட இப்ப இணைந்து இருக்கிறது திரு சைதை சாதிக் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அரசியல் களம் இப்ப எப்படி போகுது? உங்களோட பரப்புரைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. பரபரப்பா தேர்தல் காலம் சூடு பிடித்திருக்கிறது. ஆமா. 23 மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்கு. எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி திமுக கூட்டணி கிடைக்கும் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கூடுகிற கூட்டம், மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூடுகிற கூட்டம், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இப்போன்னு இல்ல, திமுக முன்னாடியில இருந்தே சரி, எல்லாருமே வந்து பெண்களை இழிவா நிறைய இடங்கள்ல பொது மேடைகள்ல பேசியிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், பொது மேடையில பேசியிருக்காங்கன்றது. அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கீடு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. எது இருக்கு? ஒரு ஸ்டாட்ஸை நான் எடுத்து சொல்றேன், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்டாட்ஸே சொல்றேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, ஓகேங்களா? இது எல்லா டேட்டாஸுமே வந்து அஃபிஷியலா இதுல இருந்து எடுத்தது தான். நேஷனல் கிரைம் எடுத்தது தான். 2021 ரேப் கேஸ் 25, போக்சோ கேஸ் வந்து 447. 2022 31 ரேப் கேஸு, போக்சோ கேஸ் வந்து 512. 2023 34 ரேப் கேஸு, போக்சோ கேஸ் வந்து 560. 2024 வரவே 2026 ரிப்போர்ட்டே ஒன்று வரலையே. 2024 வரலையே. 23 வந்திருக்கு. 23 தான் வந்திருக்கு. 24 வந்துட்டீங்களா? 24 இருங்க. 24 இப்போ வரைக்குமே வந்து ஒரு வரல. இருங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து ரேப் கேஸ்க்கு போல, போக்சோ கேஸ் மட்டும் போயிருக்கேன். அது கூட இன்னும் அவங்க அறிவிக்கல மொத்தமா சார். அதுக்குமே டேட்டா அஃபிஷியலா இருக்கு சார். இல்ல அவங்க ஒன்னும் அறிவிக்கல. அவங்க இன்னும் அறிவிக்கல. ஆனா டேட்டா அஃபிஷியலா இப்போ வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுல இல்ல, சென்னையில மட்டும். நீங்க தான் சொன்னீங்க முன்னாடி ஒரு தொகுப்புல பேசியிருந்தீங்க, சென்னையில் அதிக சிசிடிவி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இது இவ்வளோ நடந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த இடத்துல மாதிரி 8000 ரூபா கூப்பன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த 8000 கூப்பன் கொடுக்க போனதுல நேற்று, அதாவது திருச்சியில் 2 நாள் முன்னாடி ஒரு பெண்ணை இழிவா பேசி, ஒரு தலித் பெண்ணை இழிவா பேசி நீங்க அது இது பண்ணி சொல்றதை பார்த்தா நாங்க தான் கயிறுல தொங்க ஓட்டுற மாதிரி பேசுறீங்க சார். இப்போ நான் அவதூறா பேசுறேன் சார். அதனால இப்போ மன உடைச்சலாகி ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னா அதுக்கு யார் சார் காரணம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது. வழக்கு விசாரணை நடக்குது. என்ன இஷ்யூன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? அதுதான் நியூஸ்ல கொட்டழுத்து. நியூஸ்ல வரதுல உண்மையா சார்? எந்த நியூஸ்ல வரது உண்மை? எந்த நியூஸ்ல இப்போ எந்த நியூஸ்ல இப்ப நியூஸ்ல வரதே குற்றப்பத்திரிகை எழுதிடலாமா? இல்ல நியூஸ்ல வருது இல்ல, நியூஸ்ல வந்ததுன்னு நீங்க நியூஸ்ல வந்தது அதை வச்சு பேசுறேன். இன்னைக்கு பாதி ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் எழுதுறது இல்ல. செய்தி சேனலே சொல்றேன் செய்தி சேனலே எழுதிடுறீங்க. எல்லாம் செய்தி சேனலே எழுதிடுது. அதாவது நடந்ததுன்னு சொல்றது இல்ல, நடப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய வார்த்தை எல்லாம் எந்த செய்தி சேனல் எடுத்து பாருங்க, ஃபுல் தாட் வைக்கவே மாட்டீங்களே. நம்பப்படுகிறது,
சொல்லப்படுகிறது. அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இருந்து எடுத்தது 23 வரைக்குமே சொல்லுங்க. 22க்கு அப்புறம் இன்னும் அதிகாரப்பூர்வமா சார் 23 வரைக்கும் இருக்கு சார். 23 எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணோம்னா, ஜெயலலிதா ஆட்சி முதலமைச்சர் ஒரு பெண்ணே முதலமைச்சர் இருந்தது போக்சோலுக்கு பதிவாகலையா? இது சார் போக்சோ பதிவாகலன்றீங்களா? அப்ப கம்மியா இருந்திருக்கும்ல. இல்ல பதிவாகலையா அதான் கேள்வி. பதிவு எவ்வளவு ஆச்சு? அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நான் கேக்குது பதில் சொல்லுங்க. எவ்வளவு ஆச்சுன்றது உங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்கு முன்னாடி போக்சோன் ஒரு வழக்கே பதிவாகாத மாதிரியும், இப்பதான் ஏதோ புதுசா ஒரு போக்சோன் ஒரு வழக்கே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி கற்பழிப்புன்னு நடக்காத மாதிரியும், இப்பதான் கற்பழிப்பு இந்த ஆட்சியில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரி உங்க கேள்வி இருக்கு. கற்பழிப்பு நடக்காத மாதிரி நான் கேள்வி கேட்டுட்டீங்க, நான் சொல்றேன். இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்டுட்டீங்க பிறகு நான் சொல்றேன். ஒரே ஒரு 2011 இருந்து 2017 வரைக்கும் அந்த அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அப்ப இருந்த அந்த போக்சோ எல்லாம் கையில டேட்டா இருக்கா? இருக்கு. ஆனா இதோட கம்மி தான். அதான் நான் சொல்றேன். அது ஓபனா சொல்றேன். இல்ல கம்மி அதிகம் எல்லாம் இல்ல. அன்னைக்கு நீங்க இன்னும் 10 வருஷம் முன்னாடி ஒருத்தன் கை வச்சிட்டானா சீண்டிட்டானா வெளியே சொல்றது கூச்சப்பட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க. போக்சோ ஆக்ட் எப்போ வந்தது? இது 2000 சில்ற அந்த டைம்ல எக்ஸாக்ட்டா தெரியல சார். அப்ப வரைக்கும் அதுக்கு முன்னாடி போக்சோ இல்ல. நான் கேக்குறேன், அதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை நடந்ததே இல்லையா சார்? கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு இந்தியா கம்பேர் பண்றப்போ. தவறான தகவல். ஆமா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு இல்ல, 3வது இடத்துல இருக்கு சார். காட்டுங்க எந்த இடத்துல, எந்த ஆண்டு? இந்த இப்ப சார் இப்ப இல்ல, நான் எடுத்து டேட்டா காட்டுறேன். 23,000 பேர் மத்திய பிரதேசல காணாம போயிருக்காங்க. குஜராத்ல 36,000-32,000 பேர் காணாம போயிருக்காங்க. வாரத்துக்கு 800 பேர் டெல்லியில காணாம போறாங்க. இது நாங்க சொன்னது இல்ல, நீங்க பாக்குற அது டேட்டா சொன்னது. ஆனா இந்தியால 3வது இடம் சொன்னது அப்பட்டமான தவறான தகவல், ஃபேக்கான நியூஸ்ல. பாருங்க என்ன ஒரு வருஷம் யார் விட்டா, எந்த அமைப்பு யார் சொன்னது? நமது எம்ஜிஆர் பார்த்து நீங்க சொல்ற மாதிரி இருந்தா, அதாவது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அதாவது ஸ்டேட் யூனிட் எல்லாமே சேர்த்து போக்சோ டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆன கேஸ் மட்டுமே 2021 அண்ணாமலை போட்டிருக்காரு சார். அண்ணாமலையா? ஆமா, அண்ணாமலை. யாரு? பாஜகவோட முன்னாள் தலைவர். அவர்கிட்ட போய் கேளுங்க. அவரே ஒரு ஃபேக் ஃப்ராட் சார். அவர் சொன்ன கணக்குல வச்சுப்பீங்களா? அவர் சொன்னது கணக்குல கிடையாது. தலைவர் முன்னாடி போடுறப்போ இல்ல, இது அது அதிகாரப்பூர்வ இருங்க சார். இல்ல வரல, இப்படி வரல. இந்தியாவில் 3வது லெவல் நீங்க இந்த இந்துல எடுத்து போட்டதை எடுத்து காமிக்கணும். நான் இந்துக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். நான் அனலைஸ் பண்ணி நான் டேட்டா எடுத்து தான் சொல்றேன். இந்துல வந்ததை காமிக்கணும். 3வது இடம் சொன்னது நான் சார். அது கணக்கு வராது. ஆனா இந்துல இந்த டேட்டா இருக்கு. இல்ல எனக்கு இந்துல இந்தியா லெவல் 3வது இடம் காமிக்கணும். ஏன்னா இந்தியால முதல் 10 மாநிலத்திலேயே பாலியல் குற்றச்சாட்டில் முதல் 10 மாநிலத்தில தமிழ்நாடு இல்ல. இது 2023 டேட்டா வரைக்கும். நான் 23, 24, 25 வரல, 2022 டேட்டா வரைக்கும். இது எப்படி ஒரு உறுதியா சொல்றேன்னா, கருணாகராஜன் இடத்தில், ராமசீனிவாசன் இடத்தில் பாண்டே பேட்டி எடுக்கிற பொழுது அந்த ரீல் இன்னும் சுத்திட்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. இது என்னுடைய வார்த்தை இல்ல, பாண்டேயோட வார்த்தை. பாலியல் குற்றச்சாட்டை பத்தி பேசுறீங்களே, முதல் டாப் 5லயும் பாஜக ஆள்ற மாநிலம் தான் இருக்கிறது. ஆனா இப்போ எலெக்ஷனை பத்தியே பேசல. இல்ல நீங்க எலெக்ஷனை பத்தியே பேசல. இல்ல நீங்க சொன்ன பாலியலுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள பேசணும்? அண்ணாமலை தமிழ்நாடு கட்சி மாநில கட்சி தலைவரா? நீங்க கேள்வி கேட்ட அண்ணாமலை மாநில கட்சி தலைவரா? அதிமுக கூட்டணி இருக்குல்ல, நீங்க பேசிட்டீங்க, அதை கடந்து போயிடாதீங்க. நீங்க சொன்னது தவறான தகவல்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். பாண்டே சொன்னதுலயே முதல் 5 மாநிலமும் பாஜக ஆள்ற மாநிலம் தான் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்து வந்த முதல் 10 மாநிலத்திலும் பாஜக ஆள்ற மாநிலம் தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற எடப்பாடி அறிக்கையை பார்த்துட்டோம், அண்ணாமலை அறிக்கையை பார்த்துட்டு நீங்க பேசுறீங்களா, அப்படி சொல்றதெல்லாம் தமிழ்நாடு இது இல்ல. ஒண்ணு, போக்சோ ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கலையா? நடந்தது. உடனே ஒரு பிட்ட போட்டீங்க, அப்ப கம்மியா நடந்தது. அப்போலாம் போக்சோக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்ல ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க சார். அப்படியா? ஆமா சார். அப்படியா? இப்ப என்ன சார்? அப்படியா? இப்போ நேத்து என்ன படம்? என்ன படம் அது? என்ன படமா சார்? படம் இல்ல, இது நான் சொல்றேன். படம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கணக்கா? யாருங்க நீங்க? நான் பொதுமக்கள் சார், இந்த ஊரோட ஜனநாயகன் சார். நான் இன்னைக்கு நேத்து பாக்கல சார். அது உங்க தாட். உங்களுக்கு டீ பிடிக்கும், எனக்கு காஃபி பிடிக்கும். அது உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கணும் அவசியம் கிடையாது. கை வைக்கவே அப்படியா? பாச்சாத்தி கலவரம் யார் கை வச்சது? 330 பேர் கேட்டது வந்து நீங்க 2000 ஜெயலலிதா இருக்கிற போது கை வச்சா 330 பேர் மேல 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 330 பேர் மேல
கையை உடைச்சிருவாங்க. அப்ப 330 பேர் நிர்வாணப்படுத்தி நிக்க வச்சப்போ ஜெயலலிதா அல்வா சாப்பிட்டுருந்தாங்களா? அது மேல கேஸ் போச்சுல, அவர் மேல இவர் மேல யார் ஆட்சியில? செங்கோட்டையன் மேல கேஸ் யார் ஆட்சியில? ஜெயலலிதா இப்பதான் சொன்னீங்க கை வச்சாலே கை உடைச்சிருவாங்கன்ட்டு. போலீஸ் யார் கையில இருந்தது? போலீஸ் யார் கையில இருந்து? அப்போ இப்ப போலீஸ் யார் கையில இருக்கு சார்? கேக்குற கேள்வி மூலம் நீங்க கேட்டா பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப போலீஸ் யார் கையில இருந்தது? அவங்க கையில தான் இருந்துச்சு. 330 பேர் நிர்வாணம் நிக்க வச்சது யாரு? அவங்கதான். அப்ப யார் பொறுப்பு அதுக்கு? அவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இப்ப சொன்னீங்க கை வச்சாலே கையை உடைச்சிருவாங்க. நீங்க 2011 சொன்னீங்க சார். 2011 ஜெயலலிதா அப்பயே சொல்றேன். ஏன் பதறாதீங்க, பதறீங்க. 94 சிதம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பட்டியலின பெண்ணை சேர்ந்த பத்மனியை 2 நாள் வச்சு 4 போலீஸ்காரங்க கற்பழிச்சாங்க. தெரியுமா? சொல்லுங்க. யார் ஆட்சி தெரியுமா? ஜெயலலிதா மாச்சார். இப்பதான் சொன்னீங்க கை வச்சாலே உடைச்சிருவாங்க. இப்போ இருங்க பெண். ஆமா, அப்ப அவங்க தானே பெண்ணு. ஆமா, அவங்க பெண்ணு தான். போலீஸ் அங்கதானே இருந்தது. அப்ப பத்மினி கற்பழிப்புல போலீஸ் யார்கிட்ட இருந்தது? ஜெயலலிதா அம்மா கிட்ட தான் இருந்ததா? அப்ப நடந்ததா? இதே இப்ப ஜெய் பீம் ஒரு படம் பாத்தீங்களா? சூர்யா சார் நடிச்சது. அது கதையா கற்பனையா உண்மையா? கதையா உண்மையான ஒரு கதையை வந்து கொஞ்சம் இது பண்ணி எடுத்து. அப்ப யார் முதலமைச்சர்? யாரு சார்? அந்த சம்பவம் நடக்கிற போது யாரு? யாரு? ஜெயலலிதா அம்மா. நீங்க வெக்கமே இல்லாம கையை உடைப்பாங்கன்னு இவ்வளவு சம்பவம் சொல்ற. அவங்கதான் முதலமைச்சர். சார், நான் இப்போ நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து ஞானசேகர்னு சொல்லி ஒருத்தர் வந்து மா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுத்து இன்ன வரைக்கும் அது ட்விட்டர்ல இருக்கு சார். அது எடுக்கவே இல்ல. அவர் பண்ண தப்பு இல்ல சார். ஆமா சார், அவர் திமுக காரர். அவர் பிரச்சாரம் பண்ண அவர் பின்னாடி உறுப்பினர் கார்டு எழுதுனீங்களா? நீங்க தான் உறுப்பினர் கார்டு அவருக்கு எழுதுனீங்களா? நான் எழுதல சார். அப்புறம் எப்படி சொல்றீங்க திமுக சார்? அப்புறம் எப்படி சார் சும்மா ஒரு கட்சி உறுப்பினரே இல்லாம எல்லாரும் வந்து நின்றுவாங்க? நீங்க கூட சுப்பிரமணியம் போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அப்ப நீங்க திமுகவா? யார் சார்? நீங்க கூட நாளைக்கே வந்து மா சுப்பிரமணியம் கூட ஊர்கோலத்துல போற போது கிட்ட வந்து சால்வ போட்டு போட்டோ எடுத்துக்கலாம். பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி எடுத்தது இல்ல. எடுத்துக்கலாம், அது வாய்ப்பு இருக்கு. சரி சார், திமுக ஆயிடுவீங்களா? ஓகே, இருங்க சார். பதறீங்க. கேள்வி கேட்டுட்டு அடுத்து பதில் சொல்லவே விட மாட்டீங்க. கேளுங்க. 2021 திமுக ஜெயிச்சிருச்சா? அப்போ நீங்க பேசுறீங்க, நான் ஆடியன்ஸா உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆடியன்ஸ்னா ஒரு வீட்டுக்குள்ள கேக்கனர்னு ஒரு வீடு, கேக்கனர் சைடுல ஒரு வீட்ல போயிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் கட்சியில திமுக ஜாயின் பண்றதா நான் கேட்டேன். அப்போ நீங்க உங்க கழுதை பிறப்பு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சரிங்களா? இப்ப நான் அப்படி வந்து நான் திமுக காரன் ஆயிடுவேனா? சால்வ போட்டு உறுப்பினர் கார்டு சேர்ந்தாதான் நீங்க திமுக. இதுதான் இல்ல. அவர் உறுப்பினரே இல்லையா? அப்புறம் அவர் பொறுப்பே இல்லையா? இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா சார் இந்த பிரச்சனை? பைத்தியம் அந்த மீடியாக்காரங்களா? என்ன சார் சொல்லுங்க சார். நான் 100 முறை கேட்டேன் எந்த பொறுப்புகிறாரு சொல்லியானா ஈன் பள்ளி இழிச்சிங்க பதில் சொல்லி யாருமே. ஞானசேகரன் திமுக எந்த பொறுப்புல இருக்கிறான்னு கேட்டோம். அறிக்கை விட்டு எடப்பாடி பழனிசாமி, அறிக்கை விட்டு அண்ணாமலை, எல்லார்கிட்டையும் கேட்டோம். யாரும் ஒருத்தர் பதில் சொன்னாங்களா? யாருமே சொல்லலையா? உங்களை கேக்குற சொன்னாங்களா? இல்ல, சொல்ல எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் இந்த பொய் பிரச்சாரம் உங்களுக்கு? இது பொய் பிரச்சாரமா சார்? இது அவர் திமுக பொறுப்புல இருக்கிறார் என்றது இருங்க சார். பண்ணது தவறுன அவர் திமுக ஆளா இல்லையான்றதுதான் நீங்க அதுதான் கிளாரிஃபை பண்றீங்க. தாண்டி அவர் பண்ண தப்ப கிளாரிஃபை பண்றது. இரட்டை ஆயுள் தண்டனையை 100 நாள்ல வாங்கி கொடுத்திருக்கிறோம். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க சொன்ன உங்க அம்மா ஆட்சியா இருந்தாலும் சரி, உங்க பெரியப்பா எடப்பாடி ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாலியல் வழக்குல 100 நாள்ல ஒருத்தனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். ஒரு ரெக்கார்ட் காட்டுங்க. நான் அந்த கட்சி சார்ந்தவனே இல்ல சார். நான் கேள்வி கேட்டீங்கல்ல, பொதுவால் இப்படி கேட்க மாட்டாங்க. முதல்ல ஒண்ணு பொதுவா கேட்பாங்க. நான் பொதுவா கேட்கல. பொதுவா கேட்கணும். பொதுவா கேட்கல. நாங்க இருங்க சார். மக்கள் அப்படி பேசுறது இல்ல. மக்கள் தெளிவா பேசுறாங்க. என்ன சார் தெளிவா பேசுறாங்க? மக்கள் தெளிவா பேசுறாங்க. ஞானசேகரனுக்கு 99 நாள்ல 50 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு 100வது நாள் ஜட்ஜ்மெண்ட் எழுதி விசாரிச்ச காவல்துறை அதிகாரியை சென்னை உயர்நீதிமன்றம் பெற்று பாராட்டி இருக்கிறது இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி இந்த 6 மாசத்துல 17 வழக்குல விரைவு நீதிமன்றத்துல பாலியல் குற்றச்சாட்டு தப்பு பண்ணணும்னு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறோம். நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு 15 வழக்க நீங்க சொன்ன அம்மா கை வச்சாலே கையை வச்சிருவாங்க நீங்கல்ல, அந்த அம்மா ஆட்சியில ஒரு கேஸ் சொல்லுங்க, எடப்பாடி ஆட்சியில ஒரு கேஸ் சொல்லுங்க. பொண்ணுங்க மேல கை வச்சா என்கவுண்டர் பண்றோம், பொண்ணுங்க மேல கை வச்சா கையை உடைக்கிறோம், கால் உடைக்கிறோம். நிறைய இருக்கு பாத்துங்க. கையை உடைக்கிறோம், காலை உடைக்கிறோம், கையை உடைக்கிறோம், காலை உடைக்கிறோம். ஓகேங்களா? நீங்க இப்ப ஞானசேகரன் திமுக பொறுப்புல இருக்கிறாரு சொன்னீங்களே, அந்த ரெக்கார்டு எடுத்து காட்டுங்க. இதை நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? கையை உடைக்கிறோம், காலை உடைக்கிறோம், இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இதே பறைமலை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு அந்த ட்ரெயின்ல தள்ளி விட்டான் தெரியுமா? இதே லவ் மேட்டர் தான். 50 நாள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ விளாத்தி கொடுத்துரு பாப்பா இதுக்கு பாத்ரூம் போறப்போ ஒருத்தன் கற்பழிச்சுட்டான் அப்படின்ட்டு
15 நாள் ஆனா அரெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, தண்டனை அறிவிக்க போறாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, தண்டனை அறிவிச்சாச்சுன்னு சொல்றீங்க. தமிழ்நாடு, நான் எப்பயும் சொல்றேன், தமிழ்நாடு 50% படிச்ச மாணவர்கள், 50% 2 டிகிரி படிச்ச மாணவர்கள் இருக்காங்க. இங்க சிசிடிவி அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்றவங்களுக்காக ரேப் அவேர்னஸ் இல்லையா, போக்சோ அவேர்னஸ் இல்லையா? இன்னொன்னு சொல்றேன். முதல்ல நீங்க சொன்னீங்க அப்ப அவேர்னஸ் இல்ல, இப்ப அவேர்னஸ் இருக்கிறதாலதான் துணிந்து பெற்றோரும் பாதிக்கப்பட்ட பெண்களும் புகார் கொடுக்கறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் தப்பு, அது இது நடக்க கூடாதுன்றதுதான் அந்த இதே பண்றது. முதல்ல கொடுக்கறது இல்ல, இப்ப துணிஞ்சு கொடுக்கறாங்க. தனக்கு நடந்த தப்பு வேற யாருக்கும் நடக்க கூடாது. ஆமா, முதல்ல பாதி கிராஃப் யாரால தெரியுமா ஏறுது? சொந்த உறவினர்களால் பாலியல் தொல்லை தரப்படுகிறது. எப்படி சொந்த உறவினர்களால் பாலியல் தொல்லை தரப்படுகிறது? அது முதல்ல அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, சித்தப்பா கை வச்சிட்டான், சித்தப்பா பையன் கை வச்சிட்டான், சித்தி புருஷன் கை வச்சிட்டான், அப்படிலாம். இப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார் எங்க வந்தாலும் அதுக்கு வழக்கு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற சமீபத்துல ஒரு வார பத்தின படிக்கிற பொழுது நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டு, அதாவது பாலியல் அத்துமீறல் எல்லாமே சேர்த்து சொல்றேன். அதுல 50% பாத்தீங்கன்னா ரத்த உறவுகளாலேயே அது நடத்தப்படுகிறது. அப்படி அதெல்லாம் நீங்க புகாரா உறவுகள் யார் பண்ணாலுமே தப்பு. ஆமா, ரத்த உறவுகளாலேயே. நீங்க சொன்னீங்கல்ல அந்த 2 வயசு குழந்தை அப்படின்ட்டு, நான் அந்த வழக்கு தன்மையை சொல்லுங்கன்னு சொன்னல. ஏன் அப்படி சொன்னா, அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கும் அந்த பொறுக்கி ஒருத்தன் வேலை பண்ணான் தெரியுமா, அவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான உறவு இருந்தது. அதுலதான் பிரச்சனை, குழந்தை செத்துறது ஏதோ நடக்குது. இத அந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் சொன்னது வழக்கு முழுசா படிங்க அப்படின்னு. யாரு தெரிஞ்சிருக்கு? அந்த பொம்பளைக்கு முழுசா. அந்த பொம்பளை யாரு? அந்த பொண்ணோட அம்மா, குழந்தையோட அம்மா. அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மூடி மறைக்க எல்லா பிளானும் பண்ணிடுச்சு. அது 2 நாள் கழிச்சு அவங்க அப்பா, அந்த குழந்தையோட அப்பா தான் அதை வெளியே கொண்டு வந்தது. எப்படின்னா, இவனுக்கும் ஆல்ரெடி ராங் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு. இதை சொல்ல வர்றது என்னன்னா, பாதி போக்சோ அத்துமீறல், அதே ஆண் திமுருன்றதுல நடக்கிறது. பாதி போக்சோ இப்படி உறவுகளாலேயே, ரத்த உறவுகளாலேயே இப்படி சீண்டல் நடக்கிறதா. ஆனா இன்னைக்கு சட்டம் எல்லார் மீதும் பாயுது, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப இன்னொரு புள்ளியை சொல்றேன். நீங்க சொன்னீங்களா அம்மா கை வைத்தால் கையை உடைத்து விடுவாருன்ட்டு. 2011 18 வரைக்கும் நடந்த எந்த போக்சோ வழக்கு தீர்ப்புக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு இவ்வளவு இழப்பீடு தரணும்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனா உங்க அம்மா ஆட்சியில இருந்த வரைக்கும் கோர்ட்டு சொன்ன, அது உங்களுக்கு அம்மாவா இருக்கல, எங்களுக்கு அம்மா எல்லாம் கிடையாது, எங்களுக்கு அம்மா இருக்காங்க. கோர்ட்டு சொன்ன இழப்பீட உங்க அம்மா ஜெயலலிதா தரல, எடப்பாடி பழனிசாமியும் தரல. 2021 திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அந்த 10 வருஷம் 21 வந்த பிறகுதான் அந்த 10 வருஷம் போக்சோ வழக்குக்கும் மொத்த இழப்பீடா 109 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தந்த அரசு திமுக. இப்போ நடந்த ஜட்ஜ்மெண்ட் தான். 5000 வழக்கு பதிவுகள் ஆயிருக்கு. ஒரு 2020 ஜட்ஜ்மெண்ட்ல நீதிமன்றம் சொல்லுதுல்ல, அந்த பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும், 2 லட்சம் ரூபாய் தரணும், 10 லட்சம் ரூபாய் தரணும்னு சொன்னாங்களே, அதை கூட நீங்கள் வக்காலத்து வாங்கிய அரசு, அம்மாவின் அரசு தரல. அது மொத்தமா சேர்ந்து 2022 109 கோடி ரூபாய் போக்சோ வழக்கில் தீர்ப்பு பெற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கிய அரசு இந்த அரசு. ஒண்ணு, இந்த அரசுல யாரா இருந்தாலும் எந்த பாரபட்சம் இல்லாமல், அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து சொன்னீங்கல்ல, ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனா அதே பாத்தீங்கன்னா போன மாசம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஒரு சாமியார் போறார். அவருக்கு அந்த அயோத்தி ராமர் கோயில்ல விஐபி மரியாதை, சிறப்பு மரியாதை கொடுத்து அவர் அழைச்சிட்டு போய் சாமி தரிசனம் பண்ண வச்சு திருப்பி கூட்டு போய் அனுப்புறாங்க. கூட்டு வந்தாங்க, விஐபி தரிசனம் கொடுத்தாங்க, ராமரை தரிச்சாரு, திருப்பி போயிட்டார்ல. திருப்பி அவர் எங்க தெரியுமா போனாரு? ராஜஸ்தான் மத்திய சிறைச்சாலைக்கு. சார் இப்போ நீங்க என்னோட பதில முழுசா கேட்டுக்கங்க சார், முழுசா கேட்டுக்கங்க. வரார் விஐபி அயோத்தி ராமர் கோயில்ல, பெரிய இந்தியாவோட மிகப்பெரிய கோயில். அந்த கோயில்ல சிறப்பு மரியாதை தரிசனம் கொடுத்து அவர் திரும்பி எங்க போறாரு? வீட்டுக்கு போனாரா? எங்க போனாருன்னா ராஜஸ்தான் மத்திய சிறைக்கு போறார். ஏண்டான்னா அந்த சாமியார் மீது 13 வயது பெண்ணை கற்பழித்ததாக குற்றச்சாட்டு கேள்வி கேட்டாரு. அண்ணாமலை கேட்டாரு. நீங்கல்ல, அவர் ஆளுகிற பிஜேபி மாநிலத்தில் தான் இந்த லட்சணம்.
கற்பழித்து வந்தால் மாலை போடுகிறார்கள். அவங்க மாநிலத்துல பாப்புலேஷன் அதிகம், அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டு அதிகமா இருப்ப அது ரெட்டையா தான் வருது, டபுளா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜஸ்தான்ல அதிகமா, ராஜஸ்தான்ல இப்ப ராஜஸ்தான்ல தான் வந்து இதுல அங்கேயும் அதிகமா தான் இருக்கும். எப்படியுமே தமிழ்நாடோட அங்க அதிகம் இல்லையா? இல்ல என்ன சொல்றீங்கன்னா மொத்தமே யூபி, பீகார் இந்த மாதிரி மோஸ்டா இருக்கிற எல்லா ஏரியாவுமே. நான் கேட்டது ராஜஸ்தான், நீங்க யூபிக்கு போயிட்டீங்க. நான் பொதுவா நார்த் சைடுல இருக்க பாப்புலேஷன்ஸ் அதிகம் சொல்லிட்டு இது வந்து மொட்டை முடிச்சு போடுறது, முட்டு கொடுக்கறது. நான் ராஜஸ்தானை பத்தி கேட்டேன், நீங்க யூபிக்கு போறீங்க. ராஜஸ்தான் மொத்தமே சட்டமன்ற தொகுதி 130 தான். எவ்வளவு? 130. அப்ப எவ்வளவு அங்க மக்கள் தொகை இருக்கும்? ஒரு தமிழ்நாட்டுல பாதி தான், பாதி. ஓகேவா? ஆனா அங்க தமிழ்நாடு கிரைம் ரேட் அதிகம், அது வேற விஷயம். புரியுதுங்களா? நான் சொல்றது, எங்களை பார்த்து குறை சொல்றவரு அங்க கற்பழிச்சிட்டு வந்தா மாலை போடுறாங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களை பார்த்து குறை சொல்றவரு பிஜேபி அரசுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற நீங்க, அப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஆளுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? யாருக்கு? இப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரா? இல்ல, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அப்புறம் சரிங்களா, அவர் பேர் வந்து செல்வகுமார். அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு. மோடியை பத்தி பாராட்டி சீராட்டி பேசியிருக்காரு. அந்த வீடியோவுமே இருக்குது. இப்போ நீங்க ஆர்எஸ்எஸ்ல ஒரு கட்சி, கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவங்க போறாங்களே. அப்படி இருக்கிறப்போ நீங்க திருப்பி அங்கிருந்து வேணாம்னு சொல்லிங்க இருப்போம். அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் மறைமுகமா ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. நல்லது. இது வந்து சிறுபிள்ளைத்தனமான கேள்வி. இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரா? இப்ப ஆர்எஸ்எஸ் இருக்காரு இல்லையா? அப்போ நான் வந்து ஆந்திரால இருக்கேன், அதனால தமிழன் ஆயிட முடியாது. அந்த மாதிரி தான் கேக்குறேன். அதெல்லாம் கிடையாது. அதனால எதுக்குள்ள முடிச்சு போடாதீங்க. ஒன்னு கேட்டா அழகா தெளிவா கேட்கணும். அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் நான் இப்பொழுதும் இருக்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸில் பயணிக்கிறேன், ஆர்எஸ்எஸ் தான் என்னுடைய சித்தாந்த அமைப்பு, கொள்கை, கோட்பாடுன்னு அவர் இப்ப சொன்னாரா? அதாவது நீங்க எப்படின்னா உங்களோட கொள்கை எதிரி அதிமுகல இருக்கிற ஒரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் வந்து உள்ள சேர்த்துக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களையும் நீங்க சேர்த்துப்பீங்கன்னு சொல்ல வரீங்க தானே? முதல்ல ஒரு ஆங்கரா இருக்கிறவர் எதிரில் இருக்கிறவர் என்ன சொல்றாருன்றது உள் வாங்கிக்கணும். சரி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்கணும் ஆர்வம் இருக்கு, ஆனா அந்த கேள்விக்கான பதில உள்வாங்கிற பொறுமை உங்ககிட்ட இல்ல. பொறுமை உங்ககிட்ட இல்ல. அவர் இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்து திமுக சீட்டு கொடுத்திருந்தா, முதல்ல கொடுத்திருந்தா இல்ல, திமுக கொடுக்காது. அவர் ஆர்எஸ்எஸ்ல என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நான் சிறு வயதில் ஆர்எஸ்எஸ் இருந்தேன், அங்கு பயிற்சி பெற்றேன், அங்க இருக்கிற ஒழுக்க கட்டுப்பாடு எல்லாம் என்னை மென்மைப்படுத்தியது, அதற்கு பிறகு நான் வெளியே வந்துட்டேன், ஒரு தனி அமைப்பை ஆரம்பிச்சிருக்கேன், என் சமுதாய அமைப்பை ஆரம்பிக்கிறேன், இந்த சமுதாய மக்களா குரல் கொடுக்கறேன், இப்ப நான் சோசியல்ல மதச்சார்பற்ற கொள்கையில நம்பிக்கையில இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் என்ன பிடிக்கும்னா, அவர் சொன்ன பேட்டி அப்படியே சொல்றேன், ஆர்எஸ்எஸ் கொள்கை பிடிக்கல, ஒரு விஷயம் பிடிக்கும், அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அது நிச்சயமா எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கட்டுப்பாடு இருந்தா எங்க வேணாலும் வெல்லலாம் அப்படின்னாரு. இதை கொண்டு போய் அந்த பேட்டியை முழுசா கேட்காம பல பத்திரிகையாளர்கள், ஏன் சில தலைவர்கள் கூட எங்க அமைப்பு ரீதியா முஸ்லீம் தலைவர் அவங்க எல்லாம் அறவேக்காடுத்தனமா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருங்க. அந்த பேட்டியை முழுசா படிச்சு கேட்டுட்டு அப்புறம் கேளுங்கன்ற. அவர் சொன்னது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன்னு சொல்லல, இருந்த போது, பயணித்த போது. அவரு கடந்த காலத்தை சொல்றாரு, நிகழ்காலத்தை சொல்லவே இல்லை. நிகழ்காலம் நான் தனியா அமைப்பு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடந்த காலத்தை பத்தி அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கிற போது, எங்க எப்படி பயணிறீங்க, எங்க வந்தீங்கன்ற போது அவர் அந்த வரலாறை சொல்றாரு. ஒருத்தர் அந்த அமைப்புல பயணிச்சாருன்றக்காகவே அவர் தவறாலாம் எடுத்துக்க முடியாது. அவர் அந்த அமைப்புல அவர் இல்லைன்றார், நான் வெளியே வந்துட்டேன்றார், இயக்க 5 வருஷமா தனி இயக்க ஆரம்பிக்கிறேன்றார். அப்புறம் அவரை கொண்டு போய் திருப்பி ஆர்எஸ்எஸ் முடிச்சு முயற்சி போட்டா என்ன அர்த்தம்? நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மீடியால பாதி இது பண்ணிட்டு தான் சொல்லிட்டு. நான் மீடியா பத்தி சொல்லவே இல்ல, அந்த பேட்டியை முழுசா யாருமே கேட்கல, கேட்டுட்டு நிறைய கட் பண்ணியும் வந்திருக்கல மீடியா. அது எனக்கு தெரியும், நான் அந்த பேட்டியை முழுசா பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். சரி, ஓகே. கடைசி கேள்வினா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா புழக்கமும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் இருக்கு, விமன் சேஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது விமன் சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது பத்தி கஞ்சா பழக்கம் இப்போ அந்த ரயில்வே ஒருத்தன் இல்லைன்னு சொல்றானா, அவன் வந்து திமுக மேல பழி போடணும்ன்றக்கா சொல்ற பிரச்சாரமா. ஓகே, நான் ஒன்னா நடுவில் நிறுத்திக்கிறேன், நினைச்சுக்காதீங்க. இதை சொன்னது வந்து உங்க கூட்டணியில் இருக்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அந்த வீடியோ முழுசா கேட்டீங்களா? அந்த வீடியோ நான் முழுசா தான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டு தாண்டி வேற எதுவுமே இல்லன்றாங்களே. இந்த மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிற, நடக்குதுன்னு சொல்லல, அந்த வீடியோ இருந்தா எடுத்து கேளுங்க, நீங்க நடக்குதுன்னு சொல்லல, இந்த மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க.
ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ம். அதுக்கு சாட்சி எதிரில உட்கார்ந்துருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் தான். ம். இந்த குற்றச்சாட்டை நம்ம முறியடிக்கணும், ம். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. இல்லையா அப்படி நான் அந்த லைவ் பார்க்கும்போது கே- சேலம்ல கேளுங்க. லைவ்ல நான் கேளுங்க, அது எப்படி பிரேமலதான்னா அந்த அளவுக்கு அரசியல் அறவேக்காடா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன? எந்த அளவு தெளிவுலாம் அவங்க எவ்வளவு அழகா தெளிவா சொன்னாங்க தெரியுமா? ம். இந்த அரசு மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல, ம். திட்டங்களை செயல்படுத்தல சொல்ல முடியல, ம். வாக்குறுதி நிறைவேற்ற முடியல சொல்லல, ம். சிறந்த ஆட்சி தரலன்னு சொல்ல முடியல. இந்த அரசு மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லாதால ஒரு குற்றச்சாட்டை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்கலான்னு பாக்குறாங்க. இந்த குற்றச்சாட்டை சொல்லி அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்றதுக்கு உதாரணம் எதிரில் உட்கார்ந்துருக்க பெண்கள். அந்த குற்றச்சாட்டையும் அண்ணன் ஸ்டாலின் முறியடிப்பார். இப்போ உங்க நீங்க கேளுங்க, சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டை அண்ணன் ஸ்டாலின் முறியடிப்பார் சொன்னதுக்கும் ம். இப்ப நீங்க ஒரு குதிரக்கம் போட்டீங்க தெரியுமா, உங்க கூட்டணியில் இருக்கிற பிரேமலதாவே சொன்னாங்கன்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க சொன்னதான் நான் எடுத்து பேசுறேன். நானும் நான் ஒண்ணும் அதை புதுசா ஒண்ணும் முடிச்சேனே. பேசல. நான் முடிச்சேனே. அவங்க இப்படி இப்போ ஒரு நான் பொய்யான அண்ணா, குற்றச்சாட்டுகளை பொய்யான இல்ல. இப்ப மீடியா அதாவது ஒரு லைவ் அவங்க கமா போட்டு ம். அடுத்த வார்த்தை சொன்னாங்க. ம். நீங்க கமாவே போடாம உங்க இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை சேர்த்துக்க, நீங்க அவ்வளவுதான். நான் சொல்றேன் கேளுங்க, அந்த குற்றச்சாட்டையும் அண்ணன் ஸ்டாலின் முறியடிப்பார் சொன்னாங்கல்ல அவங்க, அதையே சொல்ல மாட்டேங்க. ஸ்டாலின் முறியடிப்பாருன்னா இப்ப அது தப்பு தானே? இப்ப 5 வருஷமா எங்க சார் தப்புன்னாங்க? என்ன சார் தமிழ் புரியுமா புரியாது உங்களுக்கு? தப்புனா அவங்க இத வந்து இப்படிதான் நடந்திருக்குன்றத அவங்க அப்படி சொன்னாங்க. சொல்லல, ம். அதுதான் சொல்றேன். தமிழ் தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. தமிழ் ஆமா புரிஞ்சுக்கங்க. இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடாது. தமிழ்னு சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல இது முடிச்சிடலாம் முதல்ல. இல்ல நான் ஒரு இதை முடிச்சிடலாம். ஏன்னா அப்புறம் இதை விட்டு நீங்க வேற என்ன இல்ல ஓட்டுறீங்க? நான் வேற எங்கேயும் நீங்க எப்பெல்லாம் பலவீனமாவீங்க அப்ப தாவறீங்க நீங்க. பலமீனமே அவள நான் இல்ல, ஸ்டேஜ்ல இங்கேயே உட்கார்ந்து உங்க தான் பேசிட்டு நான் அந்த தாவறீங்கன்னு சொல்லல, அந்த கணக்குல சொல்லல. இல்ல கான்செப்ட்லயே சொல்றேன். அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடிடுறீங்க. எப்பெல்லாம் உங்க செய்தி வந்து மறுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் ஓடிடுறீங்க நீங்க. அப்படி கிடையாது. அவங்க சொன்னது இந்த ஒரு குற்றச்சாட்டை மக்களுக்குள்ள தொடர்ந்து பரப்புறாங்க, அதையும் அண்ணன் ஸ்டாலின் முறியடிப்பார். ஓகே, அவங்க இந்த பிரச்சாரத்துல முறியடிப்பார் சொன்னதுக்கும் பிரேமலதாவே சொல்லிட்டாங்க நீங்க சொல்றதுக்கும் 1000 கணக்கான வித்தியாசம் இருக்கு. அது மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்போ ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நீங்க உங்க கூட உரையாடினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.